மக்களே ஒரு வழியாக எம்எல்சியில் ஒரு கடினமான மேட்சை நம்ம வின் பண்ணியிருக்கோம். சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அகேன்ஸ்டாகவே நமக்கு ஜென்ரலாக வின்னே வராது. பட் ஒரு லோக்கல் பிளேயர் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்றது இந்த விக்டரியை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது. பட் இதை விட இன்னும் டபுள் ஸ்பெஷல் ஆக்குறது என்னதுன்னா, அந்த பிளேயருக்கு 24 வயசு தான், ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே வர கேஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேயர், ஒரு 10 வருஷம் கேரியர் முன்னாடி இருக்கு. பட் அவர் நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காருன்றது இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது. பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்திருக்க ஒரு அப்டேட்டை பற்றி பார்த்துலாம் கைஸ். டியான் ஃபாரஸ்டரை நம்ம டிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க. நாண்ட்ரியா பர்கருக்கு இன்ஜுரியா. ஸோ அவர் ரூல்ட் அவுட் ஆன காரணத்தினால் அந்த இன்ஜுரிக்கு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்காம டீம்ல வேற என்ன ஹோல்ஸ் இருக்கு அதை எப்படி ஃபில் பண்ணலான்னு போயிட்டு டியான் ஃபாரஸ்டரை சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே அவங்க பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு எப்படி பிளேயிங் லெவன் போடலான்னு பார்க்குறாங்க. எல்லாருமே டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள சுற்றி என்னென்ன ஹோல் இருக்கு, அதுக்கான பிளேயர் யாருன்னு பார்ப்போம். பட் நம்மளுங்க மட்டும் யாரெல்லாம் கண் எதிராக படுறாங்களோ அவங்களெல்லாம் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிளேயிங் லெவனை செட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஹோலை ஃபில் பண்ண மறந்துடுவோமேன்னு யோசிச்சு எப்படா இன்ஜுரி வரும்னு எதிர்பார்த்துட்டு, ஆர் இன்ஜுரி வரும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இன்ஜுரி வந்தோடனே ரெடியாக லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே இவரை சைன் பண்ணணும், இவரை சைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ டியான் ஃபாரஸ்டர் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக ஸ்குவாட்ல இருக்க 3 பேட்டருமே பிளேயிங் லெவலில் ஆடும்பொழுது அதுக்கான ஒரு பேக்கப் இருக்கணுன்ற ஆங்கிளில் யோசிச்சு டியான் ஃபாரஸ்டரை சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வியான் முல்டர் சப்போஸ் தேவைப்பட்ட டாப் ஆடலாம், நான் ஃபாஃப் இன்ஜுரி ஆனார்னா வியான் முல்டர் டாப்ல ஆடிடுவார், ரைலி ரூசோனாலும் ஆட முடியும் இருக்கும்பொழுது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் அவங்க யோசிச்சு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் லெவனை ஃபைன் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணணும், வியான் முல்டர் ஸ்பாட்டில் வேறு யாராச்சும் கொண்டு வரணும் கைஸ். நம்ம அதை பற்றி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பட் அதையும் நம்ம அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் படுமட்டமாக போட்டார். ஸோ டியான் ஃபாரஸ்டரோட சைனிங் பின்னாடி இந்த ரீசன் தான் கைஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அவர் அடுத்த ஃபியூச்சர் ஸ்டாராக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரீசன்ட் மேட்சஸ் ஆர் இன் ஜெனரல் நம்ம பார்த்த மேட்சஸ்லாம் ஒரு சின்ன ரிலேபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட இருந்து. நல்ல ஹிட்டிங் பவரையும் காட்டியிருக்காரு கைஸ். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரிலேபிலிட்டி அண்ட் ஹிட்டிங் பவர் வித் லெஃப்ட் ஹேண்டட் வேல்யூ அண்ட் பவுலிங்கும் பண்ணுவாருன்னு இருக்கும்போது ஒரு நல்ல பேக்கேஜாக தெரியறனால இவரை வச்சு க்ரூம் பண்ணிடலான்னு நாங்கள் யோசிச்சு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. டோனான் ஃபெரா மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவரெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஆங்கிளை யோசிச்சு இந்த மாதிரி சைனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் பிகம் த தேர்ட் பிளேயர் டு பிளே ஃபார் ஆல் 3 ஃப்ரான்ச்சைசஸ். ஃபர்ஸ்ட், அக்கிலூசன் செகண்ட், அண்ட் இப்போ டியான் ஃபாரஸ்டர் 3, ஒரு 24-25 வயசுலேயே. ஸோ இஸ் நல்ல பிக் தான். நெக்ஸ்ட் அவர் பிளேயிங் லெவன் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா இல்லை அக்கிலூசன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது அடுத்த கொஸ்டின் மார்க். அக்கிலூசன் எடுத்துகிட்டு வரணும்னா ஹார்டஸ் வில்லியன் பால் எடுத்துகிட்டு வரலாம். வியான் முல்டர் பதிலாக வரணும்னா டியான் ஃபாரஸ்டர் வரலாம். ஸோ அப்போ டியான் ஃபாரஸ்டர் வந்தாங்கன்னா 5வது பவுலர் யாருன்ற ஆங்கிளையும் யோசிக்கணும். என்ன கேட்டால் மேத்யூ ஷாட் 2 ஓவர் தள்ளுற மாதிரி டோனான் ஃபெரா 2 ஓவர் தள்ளிட்டு மீதி 2 ஓவர் டியான் ஃபாரஸ்டர் போட யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் 3 ஓவர் தம்பி நீ போட்டே ஆகணும், நீ பவுலிங் போட்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன்ற ஹாட் ஸ்பாட்டில் வர போட்டிங்கன்னா எங்கேயாவது லேர்ன் பண்ணுவார், இல்லை ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாரு. ஸோ இனி ஆட போகிறாரா இல்லையான்றது அடுத்த பெரிய கொஸ்டின் மார்க். பட் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லேட்டஸ்ட் மேட்ச் எப்படி போச்சுன்றதை பார்க்கலாம். அண்ட் அகைன் கைஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன பொறுத்தவரை எம்எல்சின்றது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நான் லோக்கல் அமெரிக்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸையும் லோக்கல் பிளேயர்ஸையும் டிஃபரன்ஸ் ஸ்கில்ல தான் நான் ஜட்ஜ் பண்ணுவேன். ஏன்னா லோக்கல் பிளேயர்ஸ்ன்றது ஓகே, ஏதோ 10 பால்ல 12 ரன் 13 ரன் அடிக்கிறானா, விக்கெட் விடாமல் ஆடுறானா, கேவலமாக ஆடாமல் இருக்கான்றதை நான் பார்க்குறேன். சாய்டேஜா ஸ்லோவாக தான் ஆடுறாரு. பட் வேறு வழியே இல்லை, அவர் ஆடி தான் ஆகணும், எப்படியாவது அடிச்சு ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற மாதிரி தாங்க ஈஸி இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் கேப்டனாக இருக்க போகிற யூஎஸ்ஏக்கு. ஸோ பேசிக்காக இது எப்படின்னா மும்பையோட டொமஸ்டிக் கோர் எப்படி இந்தியாவில் இருக்கோ அதே மாதிரி நம்ம யூஎஸ்ஏல வச்சிருக்கோம். ஸோ அவரை திட்டி நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவர் ஸ்லோ ஆடுறாருனா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஹிட்டர்ஸை பேட்டிங்கில் நீங்கள் எடுத்துருக்கணும். பட் நம்ம அதை பண்ணல. ஸோ அதுதான் பெரிய மிஸ்டேக்காக பார்க்கணுமே தவிர லோக்கல் பிளேயர் ஏன் ஒஸ்ட்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற லோக்கல் பிளேயரை இப்படி தான் இருக்காங்க. அதில் டீசென்ட் டு குட்ல பண்ணுறது இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் நல்ல பிளேயர்ஸும் எடுத்திருக்கோம். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம்னா அவங்களோட ரோல் இந்த கேமை நீங்கள் முடிஞ்ச வரை கம்மி பண்ண பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாய்டேஜாவை நிறைய பால் ஆட விடுறீங்கன்னா வேற எந்த ஒரு டொமஸ்டிக் பிளேயரையும் மேலே இறங்க விடக்கூடாது. பட் ஒரு எக்ஸப்ஷன் நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா சிவம் ரஞ்சனே ஹி ஹாஸ் ப்ரூவ்டு அண்ட் வெளியூர்லலாம் போய் ஆடி இருக்காருன்னு இருக்கும்போது அவர் கொஞ்சம் சீனியர் பிளேயர் மாதிரி. ஸோ அவருக்கு ஒரு எக்ஸப்ஷன் விட்டுட்டு ஸோ டாப்பில் நீங்கள் சாய்டேஜ் ஆடுறீங்கன்னா மிடில் ஆர்டரில் ஒரு சிவம் ரஞ்சனை ஒரு எக்ஸப்ஷன் விட்டு ஆடிடலாங்க. ஸோ இதை சுற்றி நீங்கள் மற்ற ஸ்லாட்டில் இறங்கும் போது ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை தான் இறக்கி வரணும். நான் எப்பயுமே ஸ்குவாட் ரிவ்யூவில் சொல்லுவாங்க, ஒரு 2 ஸ்லாட்டுக்குமே ஒரு லோக்கல் பிளேயர் இருந்தால் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டொமஸ்டிக் பிளேயர் இருக்கணும்னு. நம்ம டீமில் அந்த 4 and 5 ஸ்லாட்டில் மட்டும் 2 லோக்கல் பிளேயர்ஸை நம்ம சேர்ந்தாப்பில் ஆட வைக்கிறோம். ப்ராப்ளி சுபம் ரஞ்சனே மேலே இருக்க ட்ரஸ்ட்னால அந்த காம்பினேஷனோட அவங்க போயிருக்கலாம். பட் சுபம் ரஞ்சனோட ஃபார்ம் சுமாராக இருக்கிறனால சிஎஸ்கே அந்த சேஞ்சை பண்ணி ஆகணும். அண்ட் இங்கே தான் என் தலைவன் வியான் முல்லரோட ரோல் வருது. ஸோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக ஆடுறீங்கன்னா உங்கள் ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுட்டு உங்களோட லோக்கல் பிளேயர்ஸை நீங்கள் ஹைட் பண்ண பார்க்கணும். என் தலைவனை நீங்கள் டாப் 3 இறக்குனா ஆடுவான், இல்லை கடைசியாக இறக்குனா தான் ஆடுவான். மிடில் ஓவர்ஸில் ஏன் இறக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே இறக்கலன்னா எங்கேயாவது ஸ்டக் ஆகி கேமை லூஸ் பண்ணிடுவாரோன்ற பயம் தான். ஏன்னா ஒரு ஸ்லோயர் கட்டர்ஸில் ஸ்லோ பிச்சஸ்லாம் பேட்டே விடலை. ஜேஎஸ்கே SA20 பார்த்தோமே நம்ம எம்மாடி அம்மா என்ன ஒரு பேட்டிங்கு. பட் டெஃபினெட்லி கிரெடிட் கொடுத்தே ஆகணும். மொதல் மேட்ச்சில் நல்லா க்ளீனாக ஆடினார். நான் கூட யோசித்தேன் என்னமோ ஃபினிஷர் வேலை பார்க்குறாங்க, இங்கே எங்கேயாவது நல்லா பண்ணிட்டானா தப்பி தவறி சிஎஸ்கேல ஆல்ரவுண்டர் தேவைன்னு எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை 3rd மேட்ச்லையும் 2nd மேட்ச்லையும்
சுமாரான கேமை வெளிப்படுத்தி அதுக்கான சான்ஸை கேன்சல் பண்ணிட்டாரு. இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசிச்சிங்கன்னா ஃபாஃப் சொல்கிறாரு, வியான் முல்டர் கிட்ட என்னமோ இருக்குது, நாங்கள் அவர்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டார் பிளேயரை பார்க்குறோம், பேட்டிங்கும் பண்ண முடியும் பவுலிங்கும் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. எந்த ஆல்ரவுண்ட்னாலும் பேட்டிங்கும் பண்ண முடியும் பவுலிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கில் 2 ஃபேஸில் நல்லா போடுற மாதிரி அவர்கிட்ட அபிலிட்டி இருக்குன்னுலாம் சொல்லியிருப்பாரு. அதை ஒத்துக்கிறாங்க ஐஸ், அவரால் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ்லையும் போட முடியும். பட் நல்லா போட முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். பேட்டிங் அவரால் நல்லா ஆட முடியும் கைஸ், அவர்கிட்ட நல்ல கேம் இருக்குது, நல்ல டெக்னிக் இருக்குது. பட் ஒயிட் பாலுக்கு ஏற்ற பேட்டிங் இருக்கான்றது இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஸோ மேபி கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாமையும் இருக்கலாம். பட் ஒரு எம்எல்சி மாதிரியான டோர்னமெண்ட்டில் உங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ பவுலிங்லேயும் ஸ்கில் இல்லை, பேட்டிங்லேயும் ஸ்கில் இல்லை, ஒழுங்காக பண்ணலன்னா மொத்த டீம் காம்பினேஷன் அடி வாங்கும் கைஸ். இதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இவர்கிட்டருந்து ஓவரை வாங்குறதுக்கு திக்கி திணறி மோதி என்னமோ பண்ணி எங்கேயாவது வாங்கிடணும்னு யோசிச்சுலாம் எங்கெங்கே கொடுத்தா ரன்னு கம்மியாக போகும்னு பார்த்து கொடுக்குறாங்க. இவரால் பிச்சில் சி மூமெண்ட் இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும். இங்கிலாண்டில் நல்லா பண்ணுவார், சவுத் ஆஃப்ரிக்காவில் சில பிச்சஸில் நல்லா பண்ணுவார், அமெரிக்காவில் ஃபுல்லாகவே செட்டு பிச் தான். இந்த செட்டு பிச்சில் அவரால் நல்லா போட முடியுமா? அமெரிக்காவில் ஃபுல்லாக செட் பிச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நல்லா போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா 2 ஓவர் தள்ளலாங்க கைஸ். 2 ஓவர் தள்ளலான்றது 2 ஓவர் 30 ரன் மினிமம் போகுன்ற மாதிரி யோசிச்சு கம்மியாக கொடுத்தா ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். மொதல் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவரில் தள்ளலான்னு பார்த்தாங்க, கிழிஞ்சுது. அதுக்கப்புறம் கூடவே பயப்படுறாங்க. இப்போ அவர் எங்கே போட்டாலும் அடி வாங்குறாரு. இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு பவுலிங் பேஸ் தான், அதில் அவர் போட்டால் மட்டும் 6 போகுது. எந்த ஒரு பாயிண்ட்லையும் பெனிஃபிட்டாகவே இல்லை நம்ம டீமுக்கு. பேட்டிங்கில் அடிக்கலைன்னா 0 ஆர் மைனஸில் போட்டுடலாம் அவரோட வேல்யூ இன் திஸ் 11. இப்போதைக்கு இருக்க 11ல் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் பிச் அக்கீல் ஆர் ஹார்டஸ் ஆடுவாங்கன்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணுறேன். ஆர் அப்படி இல்லைனா ஹார்டஸ் பக்கம் தான் போகிறாங்கன்னா அக்கீல் ஹுசைனை வியான் முல்லர் பதிலாக எடுத்துகிட்டு வரலாம், ஆர் வியான் முல்லர் பதிலாக டியான் ஃபாரஸ்டர் எடுத்துகிட்டு வரலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் டிஎஸ்கே எதை செலக்ட் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வியான் முல்லரை ட்ராப் பண்ணவே யோசிக்கிற டிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு பாசிட்டிவ் சைன்னா, நீங்கள் ட்ராப் பண்ணலாங்க நான் இருக்கேங்கன்னு சொல்கிற மாதிரி பவுலிங் போட்டிருக்காரு நம்ம அம்ஷி டி சில்வா. வந்து போட்டாலே விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டில் 6 அடிக்கிறாரு, ஸ்கூப் ஆடுறாரு, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காரு, ஃபீல்டிங்கில் பறக்கிறாருன்னு எங்கே பார்த்தாலும் சுற்றி நீ கிரவுண்டு ஃபுல்லாக அம்ஷி டி சில்வா தான் இறங்கினாரு. பவுலிங்கில் வச்சு ஏற்றுறாரு கைஸ். எல்லாமே போல்டு கேட்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிங்கிள் ஹேண்டடாக ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு இம்பாக்டை கொடுத்ததில்லை இந்த டோர்னமெண்ட்லேயே. நமக்கு அம்ஷி டி சில்வா பண்ணியிருக்காருன்றது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அவரால் இன்னொரு 10 வருஷத்துக்கு ஆட முடியுன்றது அதை விட ஒரு மேஜர் பாசிட்டிவ். அண்ட் அவரால் இன்னொரு ஸ்பாட் ஓப்பன் அவுட் ஆகுது. ஒரு பவுலிங்கில் ஓகேடா இவன் நல்லா பண்ணுறான்ற நம்பிக்கை கொடுக்குறாரு. அதனால எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆகுது கைஸ். இதை விட ஒரு பெட்டர் கோர் பிளேயர்ஸ் எந்த ஒரு டீமுக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பவுலிங்கில் தான் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஜியா உலக் முதல்ல நல்லா போட்டார், அப்புறம் வயசாக அவரோட ஃபிட்னஸும் நல்ல இல்லை, ஸ்பீடும் இறங்கிச்சு, ஸ்விங்கும் மட்டும் தான் ஆகும். அது ஸ்லோவாக ஆகும்போது அவர் கிழிச்சு எடுத்துறாங்க. அண்ட் ஜெயிக்கிற டீமுக்கு எல்லாமே ஒரு லோக்கல் பவுலர் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. மும்பைக்கு ருஷில் உகர்கர் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நம்ம அம்ஷி டி சில்வா பிக் பண்ணியிருக்கோன்றது கரெக்டான முடிவு தான். ஈவன் அபிமன்யு லம்பாவும் இம்ப்ரெசிவ் தான் பண்ணாரு கை. ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் வேரியேஷன்ஸ் வச்சிருந்தாரு, விச் இஸ் வெரி குட் திங். இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ஸில் அவரால் ஓர தள்ள முடியும். பவர் பிளேலையும் லைட்டாக ஸ்விங் பண்ணாரு. ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் தான். ஏன்னா டாப்பில் உங்களுக்கு மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் தள்ளிட்டு மிடில் ஓவர்ஸில் இந்த மாதிரி பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 2 ஓவர் தள்ளிடலாம். பட் ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் வெளுத்து வாங்கிடுவாங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல கைஸ், எல்லா போலும் தான் அடி வாங்குவாங்க. அப்போ உங்கள் பேட்டிங் காப்பாற்றணும். அந்த பேட்டிங் நம்ம கிட்ட இருக்கான்ற கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். மேபி டியான் ஃபாரஸ்டர் வந்தால் டீம் எல்லா காம்பினேஷன் செட் பண்ணலாம். அப்போ அக்கீல் ஹுசைனை ஹார்டஸ்ட் வில்லன் பெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களான்ற மாதிரி யோசிக்க தோணுது. பட் அகைன் கைஸ், அம்ஷி டி சில்வா சிங்கிள் ஹேண்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருந்த டொமஸ்டிக் கோரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு நம்ம அம்ஷி டி சில்வா. ஸோ இதுக்கப்புறமும் லக் இல்லை, அது பண்ண தெரில, இது பண்ண தெரிலன்னு உருட்டிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் டெஃபினட்டாக கேள்வி கேட்பாங்க. பட் அதான் கைஸ், ஒரே சைனிங் வியான் முல்டருக்கு பதிலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர், பவுலர் ஹூ கேன் ஃபினிஷ் த கேம்ஸ், ஒரு ஜேசன் ஹோல்டர் ப்ரொஃபைல் உள்ள பிளேயரை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வின்னிங் ஸ்குவாடாக வின்னிங் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கும். இப்போ அது இல்லாதனால எதர் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்கும், இல்லை பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்குன்ற மாதிரி தான் ஆட போகிறோம். அன்ல சிவம் ரஞ்சனே அண்ட் மற்ற லோக்கல் பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணால். ஏங்க இந்த கதையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இந்த கதை காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தோணுதில்ல கைஸ்? எஸ், அதே கதை 2 மாதம் மெகா சீரியல் மாதிரி நம்மளை போட வச்சு நம்மளும் பல்ல கடிச்சிட்டு தலையை பிடிச்சிட்டு பார்த்தோம்ல, அதே பிரச்சனையை தான் எம்எல்சியில் இங்கே டிஎஸ்கேலையும் பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலுமே ஒரு நெகட்டிவ் இருக்க போகுது. எய்தர் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், பவுலிங் வீக்காக இருக்கும், இல்லை பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேட்டிங் வீக்காக இருக்கும், இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர்சீஸ் பேசர் இல்லாமல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேசர் மாதிரி இருக்கும். இதோட மெகா லூசராக இருக்க போது அக்கீல் ஹுசைன், அண்ட் இதோட மெகா வின்னராக இருக்க போது வியான் முல்டர். அன்லெஸ் டிஎஸ்கே ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஓகேடா இது சரி வராதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணால். பட் எஸ் கைஸ், நல்ல மேட்ச். அம்ஷி டி சில்வா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டன் தேடி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகைன் டேக் கேர், பை பை.